ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். எதையும் யோசிக்காமல் இந்த பதிவை நீ கேளு, முழுவதுமாக கேளு. உன் மனசு ரொம்ப நாளாக பேசணும்னு காத்திருக்கிறது. ஆனால் நீயோ யோசிக்கிறாய், குழப்பமாக இருக்கிறாய், பயப்படுகிறாய். இப்போ ஒரு நிமிடம் எதையும் யோசிக்காத, என் முன்னாடி நின்ன மாதிரி வா. என்ன பேசணும்னு அப்படின்னும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னும், எப்படி சொல்வது சரியாக இருக்கும் அப்படின்னும் எதையும் யோசிக்காத. உடனே கேள். பாபா இங்கே இருக்கிறேன். நீ மனசில் பட்டதை என்னிடம் கேள். கண்டிப்பாக விடை கிடைக்கும் உனக்கு. நீ உன் மனசில் அடக்கி வைத்த 10 கோடி கேள்விக்கும் பதில் நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது கேள். நீ சொல்லாமல் கண்ணீர் சிந்தி பதில் காத்திருக்கிறது என் பிள்ளையே. நான் உனக்கு சொல்றேன், ஒரு கேள்விக்கும் சிறிதல்ல, ஒரு ஆசையும் குறைவானதல்ல. நீ கேட்கிறதுனால என் பாசம் குறையாது. இது என் தரிசன நேரம் பிள்ளையே, உனக்காக மட்டும். இதை கேள். என் பிள்ளையே, நீ பலமுறை மனசுல பாபா நான் கேட்கலாமா என்று கேட்டிருக்க. ஆனா இந்த கேள்வியை கேட்டா பயந்திருக்கிற. இப்போ நான் நேரா சொல்றேன். எதையும் யோசிக்காமல் என்னை கேள். எதையும் மறைக்காத. நீ என்ன கேட்கிறாயோ அது உண்மையை எனக்கு தெரியும். நீ அடிக்கடி நினைப்பது தெரியும். பாபா நான் கேட்கிறது அதிகமாக இருக்கும் என்று நீ நினைக்கிற. பாபா இது என்னால சாத்தியமாகுமா? பாபா நான் தகுதியானவனா இல்லையா என்று நீ நினைச்சிருக்க. நீ தகுதியானவன் தான் பிள்ளையே. நான் உன் கூட இருக்கிறேன். நீ கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் உண்மையான வாழ்க்கைக்கு தேவையாக இருந்தால் நான் அதை உன்னிடம் தள்ளிவிடப் போகிறேன் என் பிள்ளையே. உனக்கான தேவைக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீ கேட்டுக்கொள். இன்று நான் உன்னிடம் சொல்ல வரேன், நீ கேள் என்று. ஆதலால் இன்றைய உபதேசம், நீ எவ்வளவு கேட்கிறாயோ அவ்வளவு நான் கொடுக்கிறேன் என் பிள்ளையே. பேசாமல் வச்சிருப்பது உன் சுமை. பேசிவிட்டால் அது என் சுமை என் பிள்ளையே. இப்பொழுது கேள். உன் மனசு இடிக்கிற வேலையை கவனிக்கிறேன். நீ என்ன வேணும்னு நீ சொல்லணும். என்ன கொடுக்கணும்னு நான் சொல்றேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை பெரிய மாற்றத்திற்கு ரெடியாக இருக்கு. அது தொடங்குகிறது. பாபா நான் சொல்லணுமா என்று நீ கேட்கிற. நீ சொல்லு என்று நான் சொல்றேன் என் பிள்ளையே. கவலை கொள்ளாமல் சொல்லிக் கொண்டே இரு. கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. பல முறை நீ எனக்கு பேச இடம் இல்லை, நான் பேசினாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அழுதுருக்கிற. ஆனால் நான் உன் வாய்ஸை கேட்காமல் இருந்ததில்லை என் பிள்ளையே. இப்போ நீ இந்த வீடியோவை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற. அது காரணமும் நான் தான். நான் உனக்கு சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். உன் கண்ணீருக்கான மீனிங் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிள்ளையே. நீ பேசாம இருந்தாலும் பேசுற மாதிரி, நீ யாருக்கும் சொல்லாத தொந்தரவையும் நான் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போ கேள். நீ இன்று என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் மனசில் ஒரு ஆசை இருக்கு. அதை நீ பல மாதங்களாக அடக்கி வைத்து வருகிறாய். பயம், தகுதி குறைவு, தள்ளி போடுகின்ற சிந்தனை. அது உன்னை வாட்டி வதைக்குகிறது என் பிள்ளையே. இப்போ நான் சொல்றேன், அந்த ஆசைகளை என் காலடியில் வை. எதையும் யோசிக்காதே. என்ன நடக்கும்னு அப்படின்னு யோசிக்காத. இது சாத்தியமா அப்படின்னும் யோசிக்காத. நான் இருக்கிறேன். நான் எதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ கேட்கிற விஷயம் எதுவாயினும், நான் உனக்கு கேட்டு வைக்கிற விஷயம் அதுவாயினும் எல்லாம் ஒன்றுதான் என் பிள்ளையே. சரியான நேரத்தில் அதை கொடுக்க வேண்டியது என் வேலை. காத்திருப்பது உன் வேலை ஆகும் என் பிள்ளையே. நீ பாபாவை ஒரு நிமிடமாவது நினைச்சா அது நான் 1000 நிமிடம் வேலை செய்யும் நிமிடமாகும் என் பிள்ளையே. நீ ஒரு உதவி கேட்டா அதுக்காக நான் 10,000 கதவுகளை திறப்பேன் என் பிள்ளையே. நம்பி இரு.
நீ கேட்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக நடத்தி வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே. நீ யோசிக்காமல் என்னை கேட்ட அந்த நிமிடத்திலிருந்து இரவெல்லாம் பகலெல்லாம் நான் உன்னோட வாழ்க்கையின் பாதையை திறக்க ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளையே. உனக்கான சரியான மனிதரை வழிகாட்ட, வாய்ப்புகளை நகர்த்த, சூழ்நிலைகளை மாற்ற நான் பணி ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளையே. நீ யோசிக்காமல் என்மேல் நம்பிக்கை வைத்து அந்த ஒரு நொடிதான் காரணம் நான் இப்படியெல்லாம் செய்வதற்கு. இப்போ நீ படிக்கிற மாதிரி, கேட்கிற மாதிரி எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கு என் பிள்ளையே. உன் மனசு கொஞ்சம் லேசாக ஆக ஆரம்பிச்சிருச்சு என் பிள்ளையே. அந்த பளு, அந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு என் பிள்ளையே. அது நான் கொடுத்த சக்தி தான் காரணம். நீ பேசுறது நான் தான். நீ படிக்கிறதும் என் ஆசீர்வாதம் தான். உன் வாய்ஸில் ஒரு சத்தம் இருக்கிறது. அதுக்கும் காரணம் நான் தான் என் பிள்ளையே. இவ்வளவு நேரம் நான் பேசினேன். நான் சொன்னதை நீ கேட்டாய். இப்போ நான் உன்னிடம் ஒரு ஆசை கேட்கிறேன் என் பிள்ளையே. உன் மனசை பயத்தில் இருந்து விலக்கி விடு. உன் ஆசையை என் கையில் வைத்து விடு. உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விடு என் பிள்ளையே. பின்னாடி நான் கவனிக்கிறேன் என் பிள்ளையே. நீ பேசுற கேள்வி சிறியதாக இருந்தாலும் கேள், பெரியதாக இருந்தாலும் கேள். எதையும் யோசிக்காமல் கேள் என் பிள்ளையே. நீ கேட்கிறது எல்லாம் நான் கேட்டு முடிச்சுட்டேன். உன் ஆசை என் இதயத்தில் இடம் பிடிச்சிருச்சு என் பிள்ளையே. இப்போ ஒரு நல்ல மாற்றம் உன் வாழ்க்கைக்குள் நுழைய ரெடியாக இருக்கு என் பிள்ளையே. நீ ரெடியாக இரு. நான் உன்னோடு நிற்கிறேன் என் பிள்ளையே. எதையும் யோசிக்காத. உடனே என்னை கேள். உனக்கு பதில் தர நான் தயாராக இருக்கேன் என் பிள்ளையே. வியாழக்கிழமை அன்று என் கோவிலுக்கு நீ வர வேண்டும். அப்பொழுது நீ உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்க ஒரு கேள்விக்கான பதிலை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ என் சன்னதியில் நின்று என்னிடம் பேசு. அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக யார் மூலமாவது உனக்கு நான் சொல்லி அனுப்புவேன் என் பிள்ளையே. என்னை நம்பினால் கமெண்ட்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணு என் பிள்ளையே. எதையும் யோசிக்காமல் எனக்காக நீ கேட்டதற்கு நன்றி என் பிள்ளையே. சாய் அப்பா எப்பொழுதும் துணை இருப்பேன். ஓம் சாய்ராம் என்ற வாசகத்தை மட்டும் மனதில் நினைவில் கொண்டு நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு என் பிள்ளையே. அதுவே எனக்கு போதும். நீ கூப்பிட்ட உடனே நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன் என் பிள்ளையே. நீ இனிமேல் கவலை கொள்ளாத. எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக இரு என் பிள்ளையே. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக கேட்டதுக்கு நன்றி சொல்லிவிடுங்க. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.